இப்போ சீமானுடைய இந்த திடீர் எழுச்சி பெரியாரை பற்றி பேசியது வந்து பெரிய கட்சிகள் யார் பயப்பட வேண்டும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவா, பாஜகவா, இல்ல விஜயா, திமுகவா? எதற்கு பெரிய அளவுக்கு ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நான் ஏற்கனவே சொன்னது போலதான், திமுக வந்து பல வருடமா பெரியார் அவர்களை தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. பெரியாருடைய உண்மை விஷயத்தை உலகிற்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை தான், பிரச்சனையே இல்லை, அது தப்பே இல்லை. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றது தாவேகாவை எதிர்ப்பதற்கு தான் சொல்றாரு. உள்நோக்கம் தான் இருக்குது, உள்நோக்கம் தான். அவர் பெரியார் என்ன இன்னைக்கு வந்தாரா? எவ்வளவு நாளா இருக்காரு. சொல்ல வேண்டியதுதான், அவரை பத்தி பேச வேண்டியதுதான். என்ன கேட்டா பேச கூட வேணாம், புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணலன்னு நான் ஆணித்தரமா ஆதாரமா சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஆனா நீங்க இன்னைக்கு அந்த விஷயத்தை எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? தாவேகாவை எதிர்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியாரை முன்னிறுத்துறாங்க. அப்ப பாருங்க, முதல் கொள்கை தலைவரா நீங்க முன்னிறுத்துறவருடைய இதை பாருங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசுறாரு. இது மூலியமா தாவேகால சேர்ந்த மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இந்த கட்சியில கொள்கையிலும் புரிதல் இல்ல, கொள்கை தலைவர்லயும் புரிதல் இல்ல, எதிரியுமே புரிதல் இல்லைன்னும் போது இந்த கட்சியில பயணிக்கிறது ஆபத்தானது மக்கள் தெரிஞ்சுப்பாங்கன்றதுனால சீமான் அவர்கள் அந்த விஷயத்தை பண்றாரு. ஏன்னா தாவேகா போறவங்க யாரு? சீமானுடைய ஆதரவாளர்கள் தான் பெருவாரியாக பேசுறாங்க. அதை தடுக்கணும். அதற்காக தான் இந்த